அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, இன்வெர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன குடுத்திருக்கோம்? ஃபைண்ட் இசட் இன்வெர்ஸ் இசட் ஸ்கொயர் பை இசட் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் குடுத்திருக்கோம். இது எப்படி சார் மாத்தி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, இசட் இன்வெர்ஸ் ஃபர்ஸ்ட் டெர்ம் இசட் பை இசட் பிளஸ் ஏ இன்டு இசட் பை இசட் பிளஸ் ஏன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இதை இன்னும் எப்படி சார் மாத்தி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, z இன்வர்ஸ் z பை z பிளஸ் a ஸ்டார் z இன்வர்ஸ் z பை z பிளஸ் bன்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு டெஃபனிஷன் ஆஃப் கன்வல்யூஷன் தியரம் தெரியும் நமக்கு. கன்வல்யூஷன் தியரம். ஸோ கன்வல்யூஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f ஆஃப் n இன்டு அனதர் ஃபங்க்ஷன் g ஆஃப் n இருந்துச்சு அப்படின்னா, இதை z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f ஆஃப் n இன்டு z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் g ஆஃப் n பிரிச்சுக்கலாம். ரெண்டா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a பவர் n க்கான வேல்யூ என்ன சார்? வெரி சிம்பிள், z by z minus a. ஆனா இங்க z by z minus a க்கு பதிலா z by z plus a கொடுத்திருக்கும் இல்லைங்களா? அப்போ plus a என்ன ஆகும்? இந்த minus a க்கு பதிலா இடத்தை மாத்தி எழுதணும். அப்போ இங்க என்ன ஆகும்? plus a க்கு பதிலா minus a ஆயிரும். ஸோ minus a பவர் n. அப்போ இங்க என்ன ஆகும்னு பாருங்க சார், இங்க ரெண்டுமே a தான். ரெண்டுமே a தான், b கிடையாது இல்லைங்களா? அப்போ z by z plus a again z by z plus a. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? அப்போ இங்க என்ன சார் ஆகும்னா மைனஸ் ஏ ஹோல் பவர் n. செகண்ட் ஒன் என்ன சார் ஆகும்? அதுவும் மைனஸ் ஏ ஹோல் பவர் n. சரிங்களா? ரெண்டுமே a பவர் n தான். டக்குன்னு இது 2 டைம்ஸ் a பவர் n போட்டக்கூடாது சார். நம்ம கன்வர்ஷன் டெஃபினிஷன் அப்ளை பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 டைம்ஸ் மைனஸ் a பவர் nன்ற மாதிரி போட்டுருவாங்க. இல்லை a பவர் 2 என்ற மாதிரி போட்டுருவாங்க. அது தவறு. சரிங்களா? ஸோ டெஃபினிஷன் ஆஃப் கன்வல்யூஷன் நமக்கு தெரியும். ஸோ கன்வல்யூஷன் தியரம் வேற, கன்வல்யூஷன் வேற. அதாவது f ஆஃப் n ஸ்டார் g ஆஃப் n இருந்துச்சு அப்படின்னா சமேஷன் k is equal to 0 to n. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் n-க்கு பதிலாக k ரீப்ளேஸ் பண்ணணும். செகண்ட் ஃபங்க்ஷன் n-க்கு பதிலாக n மைனஸ் k ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? இங்க எப்படி சார் ஆகும்னா மைனஸ் a பவர் n. அப்போ சமேஷன் k is equal to 0 to n. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் மைனஸ் a பவர் n இருக்கு. இப்போ மைனஸ் a பவர் n-க்கு பதிலாக k போடணும். செகண்ட் ஃபங்க்ஷனில் அதுவும் மைனஸ் a பவர் n தான். ஆனால் செகண்ட் ஃபங்க்ஷனில் n-க்கு பதிலாக என்ன சார் போடணும்? n மைனஸ் k ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு சேம் டைம் தான் இல்லையா சார்? ரெண்டு சேம் டைம் தான். அப்போ என்ன பண்ணலாம்? சமேஷன் k is equal to 0 to n. இது மைனஸ் a பவர் k பிளஸ் n மைனஸ் k. அதாவது a பவர் m பிளஸ் n இருந்துச்சுன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n பிரிச்சு எழுதுவோம். இப்போ ரெண்டு பிரிச்சிருக்கு. a பவர் m தனியா a பவர் n தனியா இருக்கு. பவரில் ஆட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ சம்மேஷன் k is equal to 0 to n. ஸோ இந்த பவரில் k கட் ஆயிரும் இல்லைங்களா? பவரில் இந்த k மைனஸ் k பேலன்ஸ் ஆயிரும். அப்போ என்ன சார் இருக்குன்னா மைனஸ் a பவர் n இருக்கும். சரிங்களா? இப்போ கேக்கு 0 போட்டால் கேக்கு 1 போட்டால் என்ன போட்டாலும் இந்த டேர்மு எஃபெக்ட் ஆகாது சார். ஏன்னா அதில் வேரியபிள் கேவே கிடையாது. சப்போஸ் கேக்கு 0 போட்டால் என்ன சார் கிடைக்கும்? ஒரு டைம் மைனஸ் a பவர் n கிடைக்கும். அதாவது கேக்கு 0 போட்டிங்கன்னா ப்ளஸ் கேக்கு 1 போட்டிங்கன்னா அதுவும் மைனஸ் a பவர் n தான். ஏன்னா கேவே கிடையாது இல்லைங்களா? கேக்கு 2 போட்டால் என்ன சார் கிடைக்கும்? அதுவும் மைனஸ் a பவர் n தான். 2 போட்டால் ப்ளஸ் எக்ஸட்ரா 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 கேக்கு என்ன போட்டால் என்ன? அதுவும் மைனஸ் a பவர் n தான். அப்போ எவ்வளோ டைம்ஸுக்கு a பவர் n வரும்ன்றதை பார்க்கணும். 0 போட்டாலும் a பவர் n தான், 1 போட்டாலும் a பவர் n தான், n போட்டாலும் a பவர் n தான். சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் வரைக்கும் என்ன சார் ஆகுது? 1 to n 1 2 எக்ஸட்ரா n. அப்போ எவ்வளோ டைம்ஸ்? n டைம்ஸ். எதுலேருந்து 1 to n வரைக்கும் எவ்வளோ டைம்ஸ் சார்? n டைம்ஸ். 1 to n வரைக்கும் n டைம்ஸ். 0 போட்டாலும் ஒரு a பவர் n இருக்கு. 0 போட்டாலும் ஒரு a பவர் n. அப்போ என்ன ஆகும்? 0க்கு 1 வரும். 0க்கு 1 வரும்.
இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்? 1 to n வரைக்கும் n டைம்ஸ், 1 to n வரைக்கும் n டைம்ஸ், 0க்கு ஒரு 1 டைம். அப்போ என்ன சார் ஆகும்? n plus 1 டைம்ஸ் ஆயிரும். n plus 1 டைம்ஸ். ஏன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் போகணும்னா n டைம்ஸ் வந்துரும். n டைம்ஸ் a பவர் n. 0 போட்டாலும் ஒரு டைம் a பவர் n வருது. அப்ப என்ன ஆகும்? n plus 1. அதான் என்ன சொல்லுவோம்? n plus 1 டைம்ஸ் மைனஸ் a பவர் n. இது எதனோட ஆன்சர் சார்னு கேட்டீங்கன்னா z இன்வர்ஸ் z ஸ்கொயர் பை z plus a ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? n plus 1 டைம்ஸ் மைனஸ் a பவர் n. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.